ஹாய், வெல்கம் டு ஃபுட் ட்விஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எக் அண்ட் கேப்சிகம் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். டேஸ்டியான எக் கேப்சிகம் பூர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் இங்கே கேப்சிகம்மை வந்துட்டு 2 மீடியம் சைஸ் கேப்சிகம்மை ஓரளவுக்கு தின்னாகவும் இல்லாமல் மீடியம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது தனியாத்தூள், சிக்கன் மசாலா தேவைன்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் நான் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 பேருக்கு அளவாக செய்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு கேப்சிகம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கேப்சிகம் ஹாஃப் குக் ஆனோடனே நான் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. நான் கேப்சிகமும் டொமேட்டோவும் கொஞ்சம் குக் ஆகணுங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். லைட்டாக மட்டும் அது வேகிறதுக்காக தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கிளறி விட்டக்கப்புறம் தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணலாம். நான் எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் 1 பை 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அது குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், அதுவும் இல்லாமல் அடி பிடிக்காது. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அதனால் நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். கேப்சிகம் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைம்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. இது லைட்டாக செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால் நீங்கள் இதை சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் குழந்தைங்களுக்கு சப்பாத்தியில் இதை வச்சு ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் போட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதான், டேஸ்டியான எக் கேப்சிகம் பூர்ஜி ரெடி. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாமா? அவ்வளோதான். இன்றைக்கி சப்பாத்தி பண்ணோம், அதனால் சப்பாத்திக்கு இதை சைடிஷாக பண்ணிட்டோம். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்கணுன்னா
இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.